ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம் இல்லையா? முருகருக்கு ரொம்பவே உகந்த நாள். அதனால் காலையே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். முருகரோட வேலை வச்சு நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணோம். 7 பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணோம். அது என்னென்ன பொருள்னு வந்து பார்க்கலாம் வாங்க. எங்கள்கிட்ட மொத்தமாக வந்து 2 வேல் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பன்னீர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஊற்றிக்கலாம். 2 வேலுக்குமே பன்னீர் ஊற்றிக்கலாம். பன்னீர் ஊற்றிட்டு குங்குமம் வச்சுக்கோங்க. குங்குமமும் சந்தனமும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சந்தன அபிஷேகம் பண்ணிக்கலாம். ரெண்டு வேலுக்குமே சந்தன அபிஷேகம். அடுத்து குங்குமம் வச்சுக்கலாம். சூடம் காமிச்சிக்கலாம். இப்போது அதுக்கடுத்து தயிர் அபிஷேகம் பண்ணிக்கலாம். 2 வேலுக்குமே தயிர் அபிஷேகம். குங்குமம் வச்சுக்கலாம். சூடம் காமிச்சிக்கலாம். ஒரு அபிஷேகம் முடித்தோடனே சூடம் காமிச்சிக்கலாம். இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். நம்ம 2 வேலுக்குமே நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 2த்துக்குமே வந்து குங்குமம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து சூடம் காமிச்சிக்கலாம். அடுத்து வந்து தேன் ஊற்றிக்கலாம். 2 பேர்த்துக்குமே தேன் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பால் ஊற்றிக்கலாம். குங்குமம் வச்சு சூடம் ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பால் ஊற்றிக்கலாம். நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பால் இப்போ ஊற்றிக்கலாம். அடுத்து என்ன அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா திருநூறு வச்ச அபிஷேகம். பால் ஊற்றியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு குங்குமம்லாம் வச்சு சூடம் காமிச்சிக்கலாம். இப்போது திருநூறு அபிஷேகம். ஓகே காய்ஸ், டேக்